அலைக்கும் பை ஃபர்சானா. இன்னைக்கு வந்திருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் டைட்டானிக் பொருள் காட்சி போட்டிருக்காங்க. குட்டீஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஹாப்பியாக வந்துட்டோங்க. ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆச்சு. பட் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். செம்ம ஹாப்பினஸ்ஸு. பிள்ளைங்களாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக குதிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் 23 years ஆகுது. நான் ஒரு 5th standard படிக்கிறப்ப நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு கேரக்டர்ஸ் நிறைய பேர் தெரியல, பட் பார்த்துருக்கேன். உள்ளருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த கப்பலுக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ்லாம் அப்படியே கொண்டு வந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளருக்க வந்து பார்த்தோம். இது வந்து அப்படியே அந்த ட்ராக்கு எல்லாமே அழகாக இருந்துச்சு. அங்கே இடையில பார்த்தீங்கன்னா உட்கார்ற பிளேஸு, ஒரு ஃபேன்லாம் வச்சு செட் பண்ணாங்க. அங்கங்கே அந்தந்த லைன் அப்படியே ஒவ்வொரு லைனாக பார்த்து நாங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த கப்பல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் செஞ்சுருக்காங்க. நீட்டாக இருந்துச்சு. பார்க்குறப்ப ரியல் கப்பல் மாதிரியே தெரிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு. இந்த லைன்ஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம உள்ளே இருக்க போனோம்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பார்க் மாதிரி சும்மா குட்டியாக ஊஞ்சல் வச்சுருந்துட்டு இங்கிட்ட வந்து ஃப்ளவர் பாட் வச்சிருந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுங்களுக்கு தாங்க செம்ம ஹாப்பி. வீட்டில் நாங்கள் ஃபேமிலியாக போனோம். நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே போனோம். நான் என் ஹஸ்பண்டோட அக்கா, அப்புறம் என் ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்க ஒய்ஃபு, நாங்களாம் மட்டும் செட்டாக போனோம். ஹாப்பியாக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupees வாங்கினாங்க. கிட்டத்தட்ட இது ஓப்பன் பண்ணி ஒரு 1 month இருக்கும். பட் நாங்கள் இப்போ தான் போக முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்தோம். ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ இது அஃபோர்டபுள் மாதிரி தெரியல. மேபி உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வெளியே வாங்குறத விட இங்கே காஸ்ட் கொஞ்சம் கூடன்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஜக்கு இதெல்லாம் பார்த்தோம். விசிட் மட்டும்தான் பண்ணோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த திங்ஸ் வாங்குறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிள்ளைங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் போனோம். இவங்க வந்து இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன், இவங்க என் மச்சி பையன். நல்ல ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 members இருப்பாங்க. நாங்கள்லாம் செட்டாக தான் போனோம். குட்டீஸுங்களுக்கு தான் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் பொதுவாகவே பொருள் காட்சி அப்படின்னு போனாலே நம்ம நடக்கணுங்க. அந்த கவுண்டரே அப்படியே சுற்றி போனதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து விளாடுறதுக்கு இது வந்து டம்ளரை வந்து ஒரே ஷார்ட்டில் ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க. பட் எங்கள் வீட்டு குட்டீஸில் டைப் பண்ணாங்க. பட்டு கிட்டத்தட்ட இது பண்ணிட்டாங்க. ஒரு டம்ளர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. பால்ஸ்லாம் போட்டு இந்த பார்க்லலாம் செட் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி செட் பண்ணாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோங்க. அப்படி தான் வந்துச்சு. ஒவ்வொரு விளாடுற பிளேஸாக வந்துச்சு. நம்ம பாப்பா குட்டீஸ் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இறக்கி விடுங்க, நானும் போகிறேன்ற மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி ஃபஸ்ட்டு உமாக்கா கூட வந்து பைக்கில் தான் உட்காந்தோம். அப்புறம் செட் ஆகல அப்படின்னு சொல்லவும் நாங்கள் காரில் உட்கார வச்சிட்டோம். என்னால் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலங்க அவங்கள்ட்ட. ஏன்னா என்னால் குட்டீஸ் வச்சுட்டு அந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியல. ஜஸ்ட் விசிட் மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆல்ரெடி விலாகர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போ ஓப்பனிங், எப்போ எண்டிங் டேட் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த லாங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகனில் போடுறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த பேய் வீடு தான் பிடிக்கும். ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட். எனக்கு ஹாப்பி, குட்டீஸுங்களுக்கும் ஹாப்பி. அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பிள்ளைங்களாம் வந்து ஷவர்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே வந்து திருச்சியில் இருக்கவங்க இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ஷவர்மாவும் சரி, பர்கரும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பை 2 get 1 ஆஃபரில் கொடுத்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டு. ஃபைனலாக வீடியோவில் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஆல்.